அப்ப 2 5 கூடிய குருவானவர் இதே விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. இருந்து விருச்சிக ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. அப்ப கிடைக்கிறப்ப இது வரைக்கும் பாருங்க அன்பு கிடைக்காம ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸான விஷயமே பாருங்களேன், யாராவது ஒருத்தர் நம்மள சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா, அந்த விஷயத்துல ரொம்ப ஏங்குவாங்க. இதுக்கே பாருங்க சொத்தை கூட எழுதி வச்சிருவாங்க அன்பா பேசியே. அதனால பாத்துக்கங்க உங்களுக்கு அன்புக்கு மட்டும் தான் அடிமையாவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க மனசு அப்படித்தான் ஏங்கும். எல்லா திறமும் இருக்கும் அவங்களுக்கு, ஆனா எல்லா விதத்துலயும் கொஞ்சம் ஹை லெவல்ல இருப்பாங்க. ஆனா பாருங்க இந்த ஒரு விஷயம்தான், நான் வந்து எதுனாலும் பாருங்க முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பணம் மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து கொடுத்து வாங்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நீங்க வந்து சுவட்டி கையெழுத்து போடக்கூடாது. யாராவது ஒரு நட்பா பழகினானே எப்ப எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு சொல்லுவாங்க, இவங்களும் போயிடுவாங்க. ஆனா பாருங்க அந்த கடனை இவங்க தான் கட்ட வேண்டியது வரும். அந்த மாதிரி நிறைய எந்த இதுலயும் போய் கையெழுத்து போட்டக்கூடாது. சில பேருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாருங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் வந்து பிள்ளைகளால் பாதிக்கப்படக்கூடியவங்க. நல்ல ஒரு வளர்ந்து, ஆனா எப்படினாலும் பாருங்க பிள்ளைகளை படிச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா, அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட உடனே ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறை சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியாக இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்க வம்சத்துல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதுல தெரிஞ்சு. ஆமா, தெரிஞ்சிருமா. அப்ப நீங்க வந்து அப்ப அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா. ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது HP குறைவா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா, யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னேவும் அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து PCOD சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சின்னு நீங்கள் தான் சொல்லணும், இந்த வருஷத்தில் என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. வணக்கம்மா. வணக்கம். அடுத்தது விருச்சிக ராசி. நீங்கள் ஒரு ராசிக்கும் ஒரு அருமையான கோவில் சொல்கிறீங்க, அருமையான விளக்கு,
அதுவும் அந்த டைம் சொல்கிறீங்க, விலைக்கு ஏற்றுற நேரம். இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து எல்லா ராசியும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரோட ஆசையும். அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? விருச்சிக ராசி இருக்கிறதுலே மிகவும் அமானுஷ்ய சக்தி உள்ளது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கார்ட்ட நீங்க பேசுறப்பே தெரியும், அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எனக்கு அப்பயே எனக்கு கனவுல வந்துச்சு, ஆனா அதே மாதிரி விஷயம் நடந்துச்சு. அந்த மாதிரி அமானுஷ்ய உணர்வுகள் இருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது இது வரைக்கும் பாருங்க, பாலைவனத்துல தண்ணீர் கிடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் பாத்துக்கோங்க. ஏன்னா குருவானவர் உங்க ராசிக்கு 2-5 கூடையவர் விருச்சிக ராசிக்கு. அப்ப 2-5 கூடிய குருவானவர் இதே விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. இருந்து விருச்சிக ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. அப்ப கிடைக்கிறப்ப இது வரைக்கும் பாருங்க, அன்பு கிடைக்காம ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸான விஷயமே பாருங்களேன், யாராவது ஒருத்தர் நம்மள சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா, அந்த விஷயத்துல ரொம்ப ஏங்குவாங்க. இதுக்கே பாருங்க சொத்தை கூட எழுதி வச்சிருவாங்க அன்பா பேசியே. அதனால பாத்துக்கங்க, உங்களுக்கு அன்புக்கு மட்டும்தான் அடிமையாவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க மனசு அப்படித்தான் ஏங்கும். எல்லா திறமும் இருக்கும் அவங்களுக்கு, ஆனா எல்லா விதத்துலயும் கொஞ்சம் ஹை லெவல்ல இருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு வந்து அது கிடைச்சாலே போதும், கஷ்டப்படுறவங்க கூட ரொம்ப ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அதிகமான ஒரு அன்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்வைங்க சாதாரணமா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படி இருக்கிறதுனால, குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் உங்களால வந்து பயன் அடைஞ்சவங்க, இது வரைக்கும் உங்களை கண்டுக்காம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்ப பாருங்க, நிதி நிலைமை கொஞ்சம் மேம்படும், சேமிப்புகள் கொஞ்சம் உயரக்கூடியதாக இருக்குது. இவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் பாருங்களேன், அந்த வருமானத்தை வச்சுக்கவே மாட்டாங்க. அப்படியே அந்த மாசத்துல பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க. தனியா ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பாத்துக்கங்க. இப்ப புதிய ஒரு வருமான வாய்ப்பு உருவாகும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னொரு வேலை பார்க்கலாமா, இல்லை இந்த இருக்கிற வேலையை விட்டு வேலை மாறலாமா. இவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து வேலை போய் எங்கே போய் பார்த்தாலும் அங்கே ஒரு போட்டி இருக்கும். அங்கே ஒரு போட்டிக்குன்னு ஒரு ஆள் வந்துருவாங்க. அப்போ அங்கே போய் வேலை செய்ய மனசே வராது. இவங்களுடைய திறமைகள் அத்தனை அதிர்ஷ்டம் பாருங்க அவங்களுடைய ஓனருக்கு தான் போகும். ஆமாம், இவங்களே சொந்தமாக தொழில் பட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்போ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து போய் அஷ்டவத்தை கேட்டு தொழில் பண்ணுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். தசாபதி என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல, அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் வந்து எதுனாலும் பாருங்க, முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கொடுத்து வாங்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து சர்டி கையெழுத்து போடக்கூடாது. யாராவது ஒரு நட்பா பழகினானே எப்போ எனக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லுவாங்க, இவங்களும் போயிடுவாங்க. ஆனா பாருங்க, அந்த கடனை இவங்க தான் கட்ட வேண்டியது வரும். அந்த மாதிரி நிறைய எந்த இதுலயும் போய் கையெழுத்து போட்டக்கூடாது. எவ்வளவுதான் பழகினாலும் சரி, கடனா ரூபாய் கேட்டாங்கன்னா, ஒரு 10,000 கேட்டாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுத்து வாங்கக்கூடாது. அது இவங்களுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி அமைப்புகளை நிறைய இருக்கு பார்த்துக்குங்க. அதனால வந்து இவங்களுக்கு இதுவரைக்கும் தடைபெற்ற திருமணங்கள் நடக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நல்லா இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாருங்க, இவங்களுக்கு வந்து திருமண விஷயங்கள்ல ரொம்ப ஒரு ஆழமான அன்பு வச்சிருப்பாங்க. திருமண உறவை மதிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு வேற. அப்படி இருக்கிறப்ப நிறைய ரசனைகள் கற்பனைகள்லாம் அதிகமாக இருக்கும். நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு தான் இவங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச விட்டு லைஃப் நல்லா கொண்டு போவாங்க. ஆனால் சில விஷயங்கள்ல பாருங்க, இவங்களுக்கு ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்கு. அது எல்லாமே இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் சரியாகுது. சில பேருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க, பிள்ளைகளால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் வந்து பிள்ளைகளால் பாதிக்கப்படக்கூடியவங்க. நல்ல ஒரு வளர்ந்து, ஆனா எப்படினாலும் பாருங்க, பிள்ளைகளை படிச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. இவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகள் ஒரு பேர் சொல்ற மாதிரி இருக்கிறவங்க வளர்த்தி கொண்டு வந்துருவாங்க. அந்த பிள்ளைகளை வந்து கொஞ்சம் மதிக்காதப்ப ரொம்ப மனசு காயப்படுவாங்க. அந்த நிலைமைகள்லாம் மாறி பிள்ளைகள் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் மனத்திற்கும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாட்களாகத்தான் அந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அது கொஞ்சம் தீர்வு கொடுக்கும். ஆனா பாருங்க, புதிய கடன் வாங்கக்கூடிய சூழலும் உருவாகும். இவங்க அடுத்து கடன் வாங்காம இருக்க முடியாது. ஒரு கடனை அடைச்சு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இவங்க வந்து இருக்குது. அந்த கடன் தேவையா அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து யோசனை பண்ணிக்கணும். அந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் சிறிய அளவுல ஒரு ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்.
அப்போ சின்ன அளவில் ஒரு வலி வந்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்தாலும் உடனடியாக போய் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து பண்ணிக்கணும். அப்புறம் கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடாம வந்து இருக்கணும். அதை கொஞ்சம் இவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அடிவயிறுலையும் கொஞ்சம் சிறுநீரக பையில கொஞ்சம் நோய் தொற்று நோய் கிருமிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புமே வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் இருக்குது. அதில் கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இவங்க வந்து. அப்போ வந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் கொஞ்சம் அவசியமாக இருக்கணும். புதிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க வந்து நல்லா பேசுகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக போய் குடும்ப விஷயங்களே இவங்க வந்து சொல்லக்கூடாது. சொல்லிட்டாங்கன்னா இவங்க தான் அங்கே போய் மாட்டிக்கிடுவாங்க, லாக் ஆகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் நம்ம இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமல் கொண்டு போக முடியும். அடுத்து இவங்களுக்கு வந்து பாருங்க, காதலில் வந்து தோல்விகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த நேரங்களில் இவங்களுக்கு வந்து இருக்குது. லவ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா வீட்டுக்கு தெரியக்கூடிய அமைப்புகளும் இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, காதலிக்கிறவங்களுக்கு வந்து வீட்டோட பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புமே இந்த குருப்பெயர்ச்சி காலத்துல இருக்குது. வீட்டுக்கு தெரிய வச்சு, ஏன்னா குருபாரம் வந்தோடனே பாருங்க வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடும். யாராவது ஒருத்தர் போய் போட்டு கொடுத்துருவாங்க, என்ன அங்க பார்த்து இங்கே பார்த்து என்ன மாதிரி நடக்க அப்படிம்பாங்களா. உடனே பாருங்க, எனக்கு குருபார்வை இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் மூலமாக இவங்க பிடிவாதம் பிடிப்பாங்கல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி பாருங்க சம்மதிக்க வச்சிருவாங்க. வச்சு திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இவங்களுக்கு வந்து இருக்குது. மொத்தத்துல பாருங்க, முழுமையான நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாகத்தான் இது குருப்பெயர்ச்சி காலமாக இருக்கிறது. என்ன ஆலயம் சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அது கூட மலை மேல உள்ள முருகரா இல்லாம சும்மா தரையில இருக்கிற முருகர், நம்ம சாதாரண முருகருக்கு வள்ளி தெய்வானை சேர்ந்திருக்கும். அதுதான் பெரிய விஷயம். அந்த முருகருக்கு போய் செவ்வாய்க்கிழமை, சென்னையில இருக்கிறவங்களா இருந்தா இங்கே போகலாம், வடபழனிக்கு போகலாம். உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல எல்லா ஊர்லயுமே வந்து முருகர் ஆலயம் இருக்குது. வள்ளி தெய்வானை சேர்ந்திருக்கிற ஆலயத்துக்கு போய் செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிக்கு போயிட்டீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. பாலாபிஷேகத்தை நீங்க முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு அங்கேயே அமர்ந்து செவ்வாய்க்கிழமை காலைல 6ல இருந்து 7 மணிக்குள்ள, அந்த 7 மணி வரைக்கும் அங்க இருக்கணும். முடிஞ்சு அங்க உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். அது படிக்கிறது கரெக்டா பாருங்க 20 நிமிஷம் ஆகும். பண்ணிட்டாங்கன்னா வந்தாங்கன்னா அந்த குருப்பெயர்ச்சியானது இவங்களும் பாருங்க 7 மாவிளக்கு தீபம் போடணும். தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரமும் பார்த்துட்டு வரணும். இருந்துட்டு வந்தாலே போதும். இந்த குருப்பெயர்ச்சியில மிகப்பெரிய அளவுக்கு இவங்க உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நன்றி நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கவலையே படாதீங்க. முருகனை போய் பாருங்க, பால் அபிஷேகத்தை பாருங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களோட நல்ல நாளாக அமையட்டும்.